ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் தயிர் வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்து 3 மணிக்கூர் ஊற வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் இப்போ எப்படி அடித்து நம்ம செய்யலாம். மிக்சியில் ஒரு கப் ஊறின உளுந்தை போட்டு அதுக்கு கூட ஒரு 1/4 கப் தண்ணி, கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றி மிக்சியை மூடி அடிச்சிடு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து உளுந்த வடைக்கு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும், ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஊற்றினா நல்லா சூப்பரான வடை வரும். இதுக்கு கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சியை கிரேட் பண்ணி போடணும். 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். வடை பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிருக்கிறோம். இப்போ கையை நனைச்சிக்கிட்டு ரேசாக தண்ணியில், அதுக்கு பிறகு மாவை அப்படி எடுத்து உருண்டையாக போடணும். இந்த தயிர் வடைக்கு இப்படி உருண்டையாக போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்படி வடையை 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் வந்த பிறகு எடுக்கலாம். இப்போ நம்ம தயிர் வடைக்கு வடையெல்லாம் சுற்றி எடுத்தாச்சு. இப்படி வடை ரவுண்டாக இருக்கும். இதை நம்ம ஹாட் வாட்டரில் போடணும். ஒரு பவுலில் சுடு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வடையெல்லாம் போடணும். இப்படி எல்லா வடையும் தண்ணியில் மூளை மாதிரி வைக்கணும். மூளை வச்சு 5 நிமிஷம் அப்படி ஊற வைக்கணும். இப்போ நம்ம வடைக்கு வேண்டிய தயிரை ரெடி பண்ணுவோம். இப்போ என்கிட்ட இருக்கிறது கட்டி தயிர். அதை கொஞ்சம் லூஸாக்கி எடுக்கணும். இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிரில் ஒரு ஸ்பூன் சீனி போடணும். சீனியும் போட்டு தயிருக்கு ஏற்ற உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணும். அப்போ தான் எல்லாம் டேஸ்ட்டு வரும் இந்த தயிரில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஹாட் வாட்டரில் போட்ட வடையெல்லாம் நல்லா புழிஞ்சி தயிரில் போட்டுடணும். இப்போ எல்லா வடையும் தயிரில் நல்லா முங்கணும். எல்லாத்தையும் தயிரில் மிக்ஸ் பண்ணி எல்லா வடையிலையும் தயிர் கோட்டாகணும். இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வடையெல்லாம் பிழிஞ்சி தயிரில் போட்டாச்சு. தயிரில் 5 நிமிஷம் ஊறியாச்சு. ஊறின பிறகு அதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஊற்றணும். ஒவ்வொரு வடையிலையும் ஊற்றி அடுத்தது க்ரீன் சட்னி ஊற்றணும். சேமியானா அது ஓமப்பொடி போட்டால் க்ரன்ச்சியாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே மல்லி இலையும் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு எடுத்து சாப்பிடணும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிள்ளைங்களையும் செய்து கொடுங்க. ஈஸி தான். நம்ம சாதாரணமாக வடை செய்வோம், ஓட்டை போட்டு திக்காட்டி செய்வோம். இது சாஃப்டாக இருக்கும். இந்த வடை தான் தயிரில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.